இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யாராவது ஏதாவது கேட்டா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அப்படி யாருக்காவது சந்தேகம் வரும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு வாய்ப்பு இல்ல, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக சொல்றேன். மேடம், எனக்கும் சாருக்கும் கல்யாணம் தானே சொன்னேன். என்ன சூழ்நிலை வந்தாலும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல நீங்க உறுதியா இருங்க. நீங்க ஆசைப்பட்டது கண்டிப்பா நிறைவேறும். வாங்க 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 வாங்க. நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டாங்களா? அவங்களுக்கு வசதி எல்லாம் எப்படி இருக்குன்னு நாம தானே கவனிக்கணும். அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். ஓ, அத்தை, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? நாங்களும் அதுக்காக தான் வந்தோம். ஆமா, உன்னை அண்ணா அங்க தேடிட்டு இருக்காரு. நீ இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? பெரியப்பாவா? என்னையா கேட்டாரு? ஆமா, அண்ணன் கேட்ட உடனே ஆளாளுக்கு உன்னை தேடிட்டு இருக்காங்க. சரி சரவணன், ஏதாவது வேணும்னா கூச்சப்படாம கேளுங்க. சரிங்க. தனா, வா போலாம். சொல்லுங்கம்மா, என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்க வீட்டுக்காரம்மா இல்ல? இங்க இல்ல, ஆனா வெளியே தான் யார்கிட்டயாவது பேசிட்டு இருப்பா. சரி, அவங்க வந்தோடனே எங்களை கூப்பிடுங்க, நாங்க வரோம். சரிங்கம்மா. சரிங்க. வாங்க சம்மந்தி, போலாம். அப்பா, அம்மா எங்கப்பா போனாங்க? நானும் உங்க கூட தானே இருக்கேன். இங்கதான் எங்கேயாவது இருப்பா. என்னப்பா, இருங்க, நான் போய் அம்மாவை பார்த்து கூட்டிட்டு வரேன். கல்யாணம் முடிகிற வரைக்கும் நம்ம கூடயே இருக்கணும்ல. என்ன நீங்க? சரி போ. தனா, பெரியப்பா என்ன தேடவே இல்ல. ஆனா அத்தை பொய் சொல்லிருக்காங்க. எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னு தெரியலையே. அப்படின்னா சரவணனை பத்தின உண்மை தெரிஞ்சிருக்குமா? அவங்க வந்த வேகத்தை பார்த்தா அப்படிதான் தோணுது. தனா, என்ன ஆனாலும் சரி, சரவணன் சாருவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உறுதியா இருக்கான். நமக்கு சப்போர்ட்டாவும் இருக்கான். அதனால நம்ம நம்பிக்கையோட இருப்போம். அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிருவோம்.